வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். சிறுகடி கேஸை இன்னைக்கு எபிசோட்ல பார்த்தோம் அப்படின்னா, முத்து மீனாட்ட இந்த பிரச்சனையெல்லாம் பத்தி நீ எதுக்காக அப்பாட்ட சொல்லிட்டு இருக்கிற அப்படின்னு கேட்கிறாரு. எங்க அம்மாட்ட சொல்ல முடியாது, அவங்களே அவ்வளவு நொந்து போய் இருக்கிறாங்க அப்படின்னு மீனா சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதுக்காக என் அப்பாட்ட போய் நீ சொல்வியா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கிறாரு முத்து. ஏன்னா எனக்கு அப்பா கிடையாதுல்ல அப்படின்னு சொல்றாங்க மீனா. எனக்கு ஏதாவது ஒரு கஷ்டம்னா இந்த வீட்டுல அவர் தான் எனக்கு ஆறுதலா 2 வார்த்தை பேசுவாரு, அதனாலதான் நான் அவர்கிட்ட சொன்னேன் அப்படின்னு மீனா சொல்லிட்டு இருக்கிறாங்க. நான் அப்படி செஞ்சது தப்புன்னா என்னை மன்னிச்சிடுங்க, இனிமே நான் எதுவுமே சொல்லலை அப்படின்னு சொல்றாங்க மீனா. மீனா இப்போ சூடான கரண்டியில கை வச்சிடுறாங்க. பார்த்து மீனா அப்படின்னு பதறி போயிடுறாரு முத்து. இந்த பேச்சுக்கு அக்கறை காட்டுறதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க மீனா. உங்க ஃப்ரெண்டை சிட்டி அடிச்சா சிட்டியை நீங்க அடிங்க, எதுக்காக என்னோட தம்பி அடிச்சீங்க அப்படின்னு கேக்குறாங்க முத்து. அவனோட எதிர்காலத்தை பத்தி கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தீங்களா? எங்களை அடிச்சா கேட்கறதுக்கு நாதி இல்லைன்னு தானே இப்படி பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்றாங்க மீனா. உங்களை ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கிட்டேன்னு நினைச்சேன், ஆனா நீங்க நிமிஷத்துக்கு நிமிஷம் மாறிட்டே இருக்கிறீங்க, உங்களை பத்தி என்னால புரிஞ்சுக்கவே முடியல அப்படின்னு ரொம்ப வருத்தமா பேசுறாங்க மீனா. இதுக்கிடையில முத்துவுக்கும் மீனாவுக்கும் நடந்த சண்டை பத்தி ரொம்ப சந்தோஷமா பார்வதிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க விஜயா. அந்த குடிகாரன் அந்த பூக்கட்டுறவெல்ல என்னைக்காவது போட்டு ரோட்ல அடிக்க போறான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இவ தெருல நின்று பூ விக்கிறவ தானே, அதனாலதான் அந்த புத்தி தான் அவளுக்கு வரும் அப்படின்னு சொல்றாங்க விஜயா. நான் கூப்பிட்டு வந்த மருமக எவ்வளவு கௌரவமா நடந்துக்கிறா அப்படின்னு ரோகிணி பத்தி பெருமையா பேசுறாங்க. ஸ்ருதியை தேடி கண்டுபிடிச்சு ரவிதான் கூப்பிட்டு வந்தா, ஆனா அவங்க 2 பேருக்கும் சின்ன சின்ன சண்டை வந்தா கூட அவங்க சந்தோஷமா தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க விஜயா. எங்க வீட்டுல பிரச்சனைனாலே இந்த முத்து மீனானாலதான் வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. என்னைக்காவது ஒரு நாள் அந்த பூ கட்டுறவளே வீட்டை விட்டு கண்டிப்பா போயிருவா இவன் கூட சண்டை போட்டு அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா சொல்லிட்டு இருக்கிறாங்க. மறுபடியும் ஏதாவது இங்க கூத்து நடந்துச்சுன்னா உனக்கு போன் பண்ணி சொல்றேன் அப்படின்னு சொல்றாங்க விஜயா. விஜயா போன்ல பேசிட்டு இருக்கிறத இப்போ அண்ணாமலை அங்க நின்று கேட்கிறாரு. இப்படிதான் குடும்பத்துல நடக்கிற பிரச்சனைய அடுத்தவங்கிட்ட சொல்வியா விஜயா அப்படின்னு திட்டுறாரு. விஜயாவுக்கு வழக்கம் போல அட்வைஸ் பண்றாரு அண்ணாமலை. அவங்க 2 பேரும் உன்னோட மகை மருமக, அவங்களுக்கு இடையில இருக்கிற சண்டைய தீர்த்து வைக்க முடியலன்னா ஓரமா விலகி நிக்கணும் அப்படின்னு சொல்றாரு. யார் வீட்லயும் நடந்த பிரச்சனைய சந்தோஷமா சொல்ற மாதிரி போன் பண்ணி சொல்லிட்டு இருக்கிற அப்படின்னு கேக்குறாரு. முத்து மீனா நடுவுல நடக்கிற பிரச்சனைனால மத்த பசங்களோட வாழ்க்கை பாதிச்சிடக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க விஜயா. இவங்க 2 பேரையும் நம்ம தனி கொடுத்தன அனுப்பிடலாம் அப்படின்னு மறுபடியும் பேச்ச ஆரம்பிக்கிறாங்க விஜயா. அவங்க 2 பேரையும் வெளியில அனுப்பணும் அப்படின்ற பேச்சுக்கே இடம் கிடையாது இனிமே அப்படின்னு அண்ணாமலை கட்டன் ரேட்டா சொல்லிடுறாரு. இதுக்கிடையில சிட்டி இப்போ முத்துவோட ஷெட்டுக்கு போறாரு. முத்துவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லார்ட்டையுமே இன்னும் 3 நாளையில எனக்கு அசலை நீங்க எல்லாரும் கொடுத்தாகணும் அப்படின்னு மிரட்டுறாரு. அந்த முத்து வந்து என்ன அடிக்கிற, நீங்க எல்லாரும் நின்று வேடிக்கை தானே பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னு கேட்கிறாரு. இன்னும் 3 நாளையில பணம் கொடுக்கலன்னா உங்க காரெல்லாம் தூக்கிட்டு போயிருவேன் அப்படின்னு மிரட்டிட்டு போறாரு. செல்வத்தோட கார் ஓட்டுறவங்க எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க, இந்த முத்துனால நம்மளோட காரெல்லாம் போக போகுது, என்னதான் இருந்தாலும் முத்துக்கு இவ்வளவு கோபம் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதுக்கிடையில ஸ்ருதி ரவிட்ட கேட்டுட்டு இருக்கிறாங்க, இன்னைக்கு எனக்கு நீ ட்ரீட் கொடுக்க போறியா ரவி அப்படின்னு கேட்டுட்டு இருக்கிறாங்க. நான் எதுக்கு உனக்கு ட்ரீட் கொடுக்கணும், அப்படின்னு ஸ்பெஷல் டே இன்னைக்கு அப்படின்னு கேட்கிறாரு ரவி. நம்ம 2 பேரும் மீட் பண்ண ஃபர்ஸ்ட் நாள் இது அப்படின்னு சொல்றாங்க ஸ்ருதி. அதை கூட உன்னால ஞாபகம் வச்சுக்க முடியாதா அப்படின்னு கேக்குறாங்க ஸ்ருதி. உனக்கு எம்எல்ஏ லவ்வே இல்லை அப்படின்னு திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. லவ் இல்லாம தான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டேனா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கிறாரு ரவி. இப்படி நம்ம மீட் பண்ணனால மறந்துட்டேன்னா உன் மேல லவ் இல்லைன்னு அர்த்தமா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கிறாரு. நமக்கு ஒருத்தவங்களை பிடிச்சிச்சுன்னா அவங்கள எப்ப மீட் பண்ணணும், அவங்கள சம்மந்தப்பட்ட எல்லா விஷயங்களும் ஞாபகத்துல இருக்கணும் ரவி அப்படின்னு சொல்றாங்க ஸ்ருதி. நேரா ரவியை கூப்பிட்டுட்டு இப்போ அண்ணாமலைகிட்ட பேசுறதுக்காக போறாங்க. நீங்க ஆன்ட்டிய ஃபர்ஸ்ட் எங்க பாத்தீங்க அங்கிள் அப்படின்னு கேக்குறாங்க. அண்ணாமலை, நான் விஜயாவை முத பொண்ணு பார்க்க போறப்பதான் பார்த்தேன் அப்படின்னு சொல்றாரு. எந்த வருஷம், எந்த மாசம், எந்த டைம் அப்படின்றத கரெக்டா சொல்றாரு. ஆன்ட்டி அப்ப என்ன ட்ரெஸ் போட்டிருந்தாங்க அப்படின்னு கேக்குறாங்க ஸ்ருதி. அப்ப விஜயா பஞ்சு மிட்டாய் கலர்ல சேலை கட்டியிருந்தா, கையில அழகா கண்ணாடி வளையல் போட்டிருந்தா, குட்டியா ஜிமிக்கி போட்டிருந்தா அப்படின்னு டீட்டெயிலா சொல்றாரு அண்ணாமலை. எப்படிப்பா நேத்து பார்த்த மாதிரி இவ்வளவு டீட்டெயிலா சொல்றீங்க அப்படின்னு ரவி திகச்சு போய் நிக்கிறாரு. விஜயாட்ட ஸ்ருதி, நீங்க அங்கிளை ஃபர்ஸ்ட் எப்ப மீட் பண்ணீங்க அப்படின்னு கேக்குறாங்க. அவரை ஏன்டா மீட் பண்ணேன் நானே நினைச்சிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சலிப்பா சொல்லிட்டு இருக்கிறாங்க விஜயா. அதெல்லாம் எனக்கு ஞாபகம் இல்லம்மா அப்படின்னு சொல்றாங்க. நீ அப்படியே உன் அம்மா மாதிரி தான் இருக்கிற ரவி அப்படின்னு சொல்றாங்க ஸ்ருதி. ஆனா அங்கிள் உங்களை ஃபர்ஸ்ட் எப்ப மீட் பண்ணாரு, அப்ப நீங்க என்ன மேக்கவர் போட்டிருந்தீங்கன்னு முதற்கொண்டு டீட்டெயிலா ஞாபகமா சொல்றாரு அப்படின்னு சொல்றாங்க ஸ்ருதி. அதை கேட்ட விஜயாவுக்கு ரொம்ப சந்தோஷமாயிருது. அடுத்ததா ஸ்ருதி இப்போ ரோகிணிட்ட போய் நீங்க ஃபர்ஸ்ட் மனோஜை எங்க மீட் பண்ணீங்க அப்படின்னு கேக்குறாங்க. February 12 நினைக்கிறேன், அன்னைக்கு அவர் ஒரு எல்லோ கலர் ஷர்ட் போட்டிருந்தாரு அப்படின்னு அவங்களுமே டீட்டெயிலா சொல்றாங்க. அவர் ஒர்க் பண்ற கம்பெனில இருந்து வேலையை விட்டு அன்னைக்கு போனார் அவரு அப்படின்னு சொல்றாங்க ரோகிணி. அப்பயும் அவன் வேலையை விட்டு தான் போனானா அப்படின்னு நக்கலா பேசிட்டு இருக்கிறாரு ரவி. அது முக்கியம் கிடையாது, இவங்க எவ்வளவு கரெக்டா ஞாபகம் வச்சிருக்கிறாங்க பாத்தியா அப்படின்னு ரவிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க ஸ்ருதி.
மனோஜ்டையும் போய் இதே மாதிரி ரோகிணி நீங்க ஃபர்ஸ்ட் எப்ப மீட் பண்ணீங்க அப்படின்னு ஸ்ருதி கேக்குறீங்க. மனோஜுமே கரெக்டா சொல்லிடுறாரு. அன்னைக்கு ரோகிணி என்ன ட்ரெஸ் போட்டிருந்தாங்க அப்படின்றது முதற்கொண்டு கரெக்டா சொல்லிடுறாரு. இப்ப புரியுதா உனக்கு? எல்லாருமே அவங்க லவ் பண்றவங்கள எப்ப ஃபர்ஸ்ட் மீட் பண்ணாங்க ஞாபகம் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க ஸ்ருதி. நான் பண்ணது தப்புதாம்மா, நான் உனக்கு இன்னைக்கு கண்டிப்பா ட்ரீட் கொடுத்துடுறேன் அப்படின்னு சொல்றாரு ரவி. உனக்கு ஒரு பனிஷ்மெண்ட் இருக்கு அப்படின்னு ஸ்ருதி சொல்லிட்டு இருக்கிறாங்க ரவிட்ட. இன்னைக்கு நீ தான் என்ன ஸ்டுடியோவுக்கு கூட்டிட்டு போகணும், ஆனா சைக்கிள்லேயே கூட்டிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க ஸ்ருதி. அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. முத்து மீனாட்ட அவரோட தம்பி பணத்தை திருடின உண்மையை சொல்வாரா? வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.